மேற்கு மாம்பலத்தில் மாபெரும் கொலு விற்பனை கண்காட்சி. மேற்கு மாம்பலம் ஆரியகவுடா சாலையில் பாணிக்கிரக மண்டபத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ந்து புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த கைவினைக் கலைஞர் ஜனாதிபதி கைகளால் தேசிய விருது பெற்ற வில்லியனூர் சேகர் தலைமையில் புதுச்சேரி கைவினைக் கலைஞர்கள் சார்பில் நடத்தப்படும் கண்காட்சி கடந்த 18/9/2025 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை இந்த ஆண்டும் கொலு விற்பனை கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கொலு விற்பனை கண்காட்சியை கொலு நந்தினி மற்றும் குரோம்பேட்டை சேர்ந்த சாந்தி, முருகேசன், சண்முதி ஸ்ரீ ரஞ்சன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இது முழுக்க முழுக்க கைவினை கலைஞர்களால் மிகவும் நேர்த்தியாக உயிரோட்டமான கொலு பொம்மைகளை பிரம்மாண்டமாக தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். இதில் ஆளுயர திருப்பதி வெங்கடேச பெருமாள் சிலை மற்றும் உத்தரகோசமங்கை மரகதலிங்கம் ஆகியவை மிகவும் நேர்த்தியாக இருந்தது. நவ திருப்பதி, அஷ்டலட்சுமி, நவகிரக நாயகியார், நவ நரசிம்மர், கடவுள் விவசாயம் செய்வது மற்றும் திருமண வீடு, மன்னர் அரச சபை, பெண்கள் கிணற்றடியில் குளிப்பது, துணி துவைப்பது போன்றவும், பூங்காவில் சிறுவர்கள் விளையாடுவது போலவும், அம்மன்கள் உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா, குலசை முத்தாரம்மன் மற்றும் காளி ரூபத்திலும், அன்னபூரணி, மதுரை மீனாட்சி, காமாட்சி என்று பல வகை அம்மன்கள் கொலு பொம்மைகளாக தயார் செய்யப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேற்படி இந்த கண்காட்சியில் 50 முதல் 50,000 வரை கொலு பொம்மைகளை விற்பனைக்கு வைத்துள்ளனர். இந்த கொலு கண்காட்சி பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்து வீடுகளில் கொலு வைப்பவர்களுக்கு தங்களுக்கு தேவையான புதிய வரவு மற்றும் வித்தியாசமான கொலு பொம்மைகளை இந்த விற்பனை கண்காட்சியில் கண்டுகளித்து வாங்கி செல்லலாம். மேலும் வில்லியனூர் சேகர் அவர்களை 9778061933 என்ற எண்ணிலும் மற்றும் சுரேஷ் என்பவரை 9092110014 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வில்லியனூர் கொலு பொம்மைகளை பற்றி நான் பேச வேண்டியதே இல்லை. அவங்களுடைய தரம் உலகறிந்தது. ஒவ்வொரு வீட்லேயுமே இவங்களுடைய, அதாவது திரு வில்லியனூர் சேகர் அவர்களுடைய கொலு பொம்மை இல்லாமல் நவராத்திரியே கிடையாது அப்படிங்கிறது தான். எனக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது திரு சேகர் அவர்கள் தான். நான் காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அவருடைய கைவண்ணத்தில் உருவான அந்த மகாகாளி சாமுண்டி நம்ம வீட்டுக்கு வந்ததிலிருந்து என்னுடைய ஒவ்வொரு நாள் வளர்ச்சியையும் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த கொலு உலகத்தில் எனக்கான ஒரு சின்ன அடையாளத்தை நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதத்தில் கிடைச்ச இந்த கொலு பொம்மை தான் காரணம். மென்மேலும் அவருடைய குடும்பமாக இருக்கட்டும், இந்த தொழிலில், இந்த கைவினை தொழிலில் இருக்கக்கூடிய நிறைய கலைஞர்கள் மென்மேலும் பெருகணும். நிறைய குடும்பங்களில் 3 படியாவது கொலு வச்சு நவராத்திரி விழா தொடங்கணும் அப்படிங்கிறத நான் மனதார அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நவராத்திரி கொலு கிட்டத்தட்ட நான் 50 வயதாக இருக்குது. இந்த நவராத்திரி வேலையில் எனக்கு வயது 70ஆகுது. இந்த பணியில் ஈடுபட்டு 50 வருடமாக பல கலைஞர்களை உருவாக்கியிருக்கோம். இந்த பலதரப்பட்ட நவராத்திரி குழுவுக்கு புது அடையாளங்களாக அடுத்த ஆண்டு எல்லாம் புது செட்டு செய்கிற அளவுக்கு முன்னேற்றம் வந்துருக்கோம். இந்த கைவினை செய்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு நவராத்திரி கொலு பொம்மை, பேப்பர், காகித பொம்மை, கைவேலையை செய்கிறாங்க. கைவினைஞர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி நல்ல நிலையில் நவராத்திரி கொலு ஒன்று, விநாயகர் சதுர்த்தி ஒன்று, வருடம் ஃபுல்லாக இதை நம்பி தான் நாங்கள் வாழறோம். இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே நான் இங்கே தனி போட்டு வியாபாரம் பண்ணி நம்ம கைவினைகளாக ஊக்குவிக்க பண்ணுறோம். எல்லாம் கொடுத்து நம்ம முருகேசன் சென்னையிலேருந்து எனக்கு என் குடும்ப நண்பராக இருந்து எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. என்னுடைய முதல் ஒரு 9 ஆண்டுக்கு முன்னாடி போஸ்டர் வைப்பார். இவர் முனிசிபல் ஆஃபீஸில் டிவி ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸராகவே பார்க்கலாம். எனக்காக அந்த டிவி, தொலைக்காட்சி எல்லா துறையிலையும் எனக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு தான் எங்கள் சேலத்திலேருந்து எனக்கு இருந்து இன்றைக்கி புறப்பட்டு இது இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்ற இவருடைய முழு ஆசீர்வாதம். பொண்ணு குடும்பம் மாதிரி அவருடைய பொண்ணு, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளை, மாப்பிள்ளை எல்லாமே இன்றைக்கி ஒவ்வொரு வருடமும் நம்ம பொம்மை இல்லாத கொழுவே கிடையாது. அத்தனையும் நம்ம பொம்மை இருக்கோம். இன்றைக்கி கொழுவில் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்ல முடியல. சென்னையில் கொழுவில் விட்டால், ஆனால் எதுக்கோ கடையாக ஏரியா இருக்கும். அவங்க தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பொம்மைக்கும் இன்னைக்கு கடலூர், காஞ்சிபுரம், மெட்ராஸ், சென்னை எங்கெங்கே செய்கிறாங்களோ அவங்க வீடு தேடி பார்த்து ரெண்டு வாங்கிட்டு இன்றைக்கி கொழு போய் பார்த்துக்கிட்டே சிறப்பாக இருக்கும். அவங்ககிட்ட இல்லாததே இல்லை. அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. அதே பேத்தி கொண்டு வந்துட்டாங்க இந்த தொழில். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த தொழில் வளர்கிறதுக்கு முன்னேற்றம் ஒரு முக்கிய காரணம். அடுத்து நான் சொல்லப்போனால் நம்ம குருன்னு நினைக்கிறேன் நந்தினி சும்மா சொல்லியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னாடி திடீர்னு நேரில் வந்துருக்காங்க. திடீர்னு சிதம்பரம் போகிறாங்க. நம்ம பேரை கேள்விப்பட்டு வந்து பார்த்துட்டு போது நம்மளை பற்றி பொம்மையெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் சும்மா வீடியோ தான் எடுத்தாங்க. நான் இது மாதிரி போடலான்னு இருக்கிறேன், இதில் செய்யலாம்னு நினைக்கிறேன். இவங்க வந்தது நவம்பர் டைம். கொழுவுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் கொடுங்க, இவங்க இந்த அளவுக்கு செய்கிறாங்கட்டு ஊக்குவிச்சு
எல்லா டிவிலையும் எல்லா இதுலேயும் இவங்களுடைய விளம்பரம் அதிகம் இந்த துறையில். அதுக்கடுத்து இப்போ போனீங்கன்னா இல்லாத விளம்பரமே இல்லை, இவங்க வராத இடமே இல்லை, கால்படாத இடம் இல்லை. அந்த அளவுக்கு வளர்ச்சி. இன்றைக்கி அது நமக்கு பின்னாடி எவ்வளோ பேருக்கு கலையை வளர்க்குறதுக்கோ இந்த தொழிலாகவும் பல துறையில் இவங்க வந்து உதவி பண்ணிக்கிறாங்க. போகிற இடம்லாம் எல்லாரையும் பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க. இந்த தொழில்னால எவ்வளோ பேர் குறைக்கிறாங்க, நீங்கள் கொடுக்குற நம்ம வந்து அவங்களுக்கே போய் சேராது. அதுக்கு உபகரணம், அதுக்கு வாங்குற மூலப்பொருள், அதுக்காக ஈடுபடுற தொழில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உண்மையாக செய்கிறாங்க. இன்றைக்கி பொதுவாக தமிழ்நாடு காஞ்சிபுரம் எல்லாம் உண்மை செய்கிறாங்க. புதுவை பொம்மைக்கு தனி ஒரு சிறப்பு இருக்குது. என்ன காரணம்னா இங்கே வந்து நாங்கள்லாம் தேசிய அதே மாதிரி என்னுடைய தந்தைக்கு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு துறக்கோட்டா துறையில் இன்னைக்கு முனுசாமி. அதே மாதிரி தேசிய விருது பெற்ற வெங்கடேசன், மாசிலாமணி, இதே காரைக்கால் ராமகிருஷ்ணன், மாநில விருது பெற்ற இது ராஜசக்தி துறையில் வந்து ஆனந்தராஜ், பல பேர் இருக்காங்க. பாண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த துறையில் தேர்ச்சி பெற்றவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. எங்களுடைய துறையை காண்பிக்கணும்னு தான் வரும். இப்படின்றது வந்து இந்த 2 பேருக்கு சம்மந்தப்பட்டாங்க. நம்மளுக்கு வந்து இதை பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கலையை வந்து இன்னும் வளர்க்கணும், நல்லா செய்யணுன்றதுனால நாங்களே வந்து இந்த கலையை போடுறோம். ஒரு வருடம் அவங்க வரலையான்ற அளவுக்கு நம்ம பொம்மை வரலேன்னு கேட்டுட்டு இருக்கிற அளவுக்கு இந்த வியாபாரம் நவராத்திரி பொண்ணு நல்ல முறையில் நடக்குது. அதுக்கு முக்கிய காரணம் இவங்களுடைய விளம்பரம், இவங்களுடைய உதவி. இங்கே எல்லாருமே எனக்கு தோல் கொடுத்து கைவினை கலைஞர்கள் இந்த தொழிலுக்காக ஈடுபடும் அனைத்து கைவினைகள் என் மூலியமாகவும் இந்த தருணத்தில் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வருஷத்தோட புது வரவு என்ன? இந்த வருடத்துக்கு புது வரவு சொல்லப்போனால் எவ்வளோ செஞ்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு இங்கே காட்டுற அளவுக்கு இல்லை, எல்லாமே வெளியில் போயிடுது. அடுத்த வருடத்துக்கு தான் புது உணவு முன்ன வருடத்துக்கு போட்டிருக்கிறது. அதிக அளவில் இன்றைக்கி வந்து ஐஸ்வர்யலட்சுமி ஒன்று, அதாவது ஏகத்தோட ஐஸ்வர்யலட்சுமி. அதே மாதிரி நவபிரம்மா ஒன்று பண்ணியிருக்கோம். இது நடராஜர் ஒன்று பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து திருவெற்றியூர் அம்பாள் ஒன்று பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உத்தரகாசமங்கை ஐயா முதல் சொல்லி அந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு எங்கே இருக்காங்க அப்படியே காட்டுங்க. எடுத்துக்காட்டு இல்லை அப்படியே கிட்ட போங்க, நீங்கள் போங்க, அப்படியே போங்க. உத்தரகாசம் கையை காட்டி காட்டு பேசு. மரகத நடராஜர் உலகத்திலே முதல் சிவன் கோயில் ராமநாட்டில் இருக்குது. இதை முதல் செஞ்ச பெருமை நம்ம முருகன் சார் சொல்லி அந்த ஊருக்கு இருந்து அன்னைய தினத்தில் இருந்தோம். திருவாதிரையில் பணம் பார்த்து எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பு இருக்குது. வருடம் ஃபுல்லாக மூடி இருக்கும். இது நல்ல சிறப்பு. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது எங்கேயுமே கிடைக்காதது நம்ம பொருள் தான். இன்றைக்கி ரேணுகா எல்லம்மா, இன்றைக்கி ரேணுகா எல்லம்மா, அது மாதிரி கை காட்டி அது வரைக்கும் பாருங்க. ராஜ தர்பாரில் அனுமான், அதே மாதிரி பக்கத்தில் எல்லம்மா, அதே மாதிரி மீனாட்சி. இது மாரியம்மனில் விதவிதமாக இருக்கும். மாரியம்மன் வைக்காத கொழுவே இருக்காது, காமாட்சி இல்லாத இடமே இருக்காது. காமாட்சி, விசாலாட்சி, ரேணுகா, இன்றைக்கி வந்து நரசிம்மர், இதே மாதிரி ஐகிருவர், வராகி, மகாவிஷ்ணு, இது ஆறுமுகசாமி சரவண பெருமாள், இது திருச்செந்தூர். அது மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையப்ப சாமி, காஞ்சிபரதர், மேலக்கோட்டை, இது தசாவதார பெருமாள் ஒரே இதிலே வர்ற மாதிரி. அதே இதுதான் உத்தரகோசமங்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருடம் ஃபுல்லாக சந்தர்ப்பத்திலேருந்து ஒரு நாள் தான் திறப்பாங்க திருவாதிரையில். வள்ளிதேவானை முருகர், மாரியம்மன், பாலாஜி, அது மாதிரி சிவன். இன்றைக்கி கலச விளையாடுறது சிறப்பாக இது நம்மக்கிட்ட தான் இருக்கும். அது கொண்டு வைக்கிறவங்க அது வாங்காதவங்களும் இருக்க மாட்டாங்க. இது வீட்டில் வச்சா நல்ல விசேஷம். அதே மாதிரி இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் சொல்லி மலை திருப்பதி போய் பார்த்துட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து இது இந்த வருஷம் தான் புதுசாக பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோம். ஒரு ஊரினுடைய பேரும் ஊரும் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதனுடைய பேர் அதில் போட்டிருக்கோம். கீழே இருக்குது நவதிருப்பதி. அதே மாதிரி மேலே இருக்கிறது வந்து ஆழ்வார்கள் ஐதீகத்தோடு, இது வந்து எங்கேயும் இருக்காது, ஐதீகத்தோடு இருக்கும். பாருங்கள், ஐதீகத்தோடு இருக்கும். ஒரு ஆழ்வாரும் ஒரு மாதிரி. இன்றைக்கி ஆண்டாள் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருமங்கை ஆழ்வார் இருந்தாலும் நம்ம ஆழ்வார் இருந்தாலும் விதவிதமாக இருக்கும். துவாரகை, இன்றைக்கி ராஜ மன்னார்குடி, ஒரு ஊரும் ராஜா முருகர். இன்றைக்கி இந்த அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு கொடுத்த என்னுடைய அன்பு நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உடனிருந்து எனக்கு வியாபார விருத்திக்காகவும் கலைஞர்களுடைய மேம்பாட்டுக்காகவும் உறுதுணையாக இருக்க அனைத்து பெருங்குடி மக்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கிறேன். அதோட குறிப்பாக சொல்லப்படுகிறேன், இந்த பொம்மை வந்து
உடம்புலாம் பாதுகாக்கிறது, கொலு வைக்கிறது. அம்பாள் வந்து உங்கள் வீட்டிலே கொலு இருக்கிற மாதிரி. இது ஒரு தடவை வைக்கிறது வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி. வசதியே இல்லைனாக்கா ஒரு துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஒரு விநாயகர் வச்சு செஞ்சால் கூட போதும். கொலு வந்து மிக நல்ல முன்னேற்றம். இது வைக்கிறது அத்தனை பேரும் நல்லா இருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது.
போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.